தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். ராமாயணா அப்படின்ற படத்துல ராவணன் கேரக்டர்ல ஆக்டர் யாஷ் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் அவருடைய திரைப்படம் டாக்ஸிக் மார்ச் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ராமாயணா திரைப்படம் தீபாவளிக்கு 2026 ரிலீஸ் ஆக போகுது. ஆனா இந்த ரெண்டு படத்துலயும் இருக்க ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் எந்த படத்துல நடிச்சாலும் அவர் ஒரு வில்லன் கதாபாத்திரத்துல தான் நடிக்கிறாரு. அண்ட் எல்லா படங்களும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிட்டே வருது. அண்ட் இந்த ராமாயணா படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷலான விஷயமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்தோட ஓவரால் பட்ஜெட்டு 4000 கோடி அப்படின்றத சொல்றாங்க. கிட்டத்தட்ட அவதார் போன்ற படங்களுக்கு தான் இவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட்டை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்தியன் சினிமாலேயே முதல் முறையா இவ்வளோ பெரிய பட்ஜெட்ல எடுக்கிற முதல் படமா இந்த ராமாயணா தான் இருக்க போகுதுன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. பிரின்ஸ் பிக்சர் அவங்க ப்ரொடக்ஷன்ல ரெடியான அடுத்தடுத்த திரைப்படங்களை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுல மனு ஆனந்தோட இயக்கத்துல ரெடியா இருக்க திரைப்படம் மிஸ்டர் எக்ஸ். இந்த படத்தோட ஹீரோவா ஆர்யா நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்துல மிக முக்கியமான கேரக்டர்ல கௌதம் கார்த்திக் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோடைய ரிலீஸை மார்ச் மாசம் ரிலீஸ் பண்ணலான்னு இந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் கார்த்தியோடைய நடிப்புல ரெடியா இருக்க திரைப்படம் தான் சர்தார் பார்ட் 2. இந்த படத்தோடைய ரிலீஸை ஏப்ரல் மாசம் ரிலீஸ் பண்ணலான்னு பிரின்ஸ் பிக்சர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. இயக்குனர் மதிமாறனோட இயக்கத்துல ரெடியா இருக்க திரைப்படம் தான் மண்டாடி. இந்த படத்தோட ஹீரோவா சூரி நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் முழுக்க முழுக்க மீனவ மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில கடலுக்கு போகும்போது அவங்களுடைய ஸ்ட்ரகிள் என்னவா இருக்குன்றதா இந்த படத்தோடைய கதையாக இருக்கு. இந்த படம் இப்போ வரைக்கும் 90 நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா தோண்டி அப்படின்ற இடத்துல. அண்ட் இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் போர்ஷனையும் அங்கதான் ஷூட் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. பட் இந்த படத்தோடைய ஷூட்டிங் இன்னும் 30 நாள் பாக்கி இருக்குன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. இந்த படத்தோடைய கதையை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் அவருடைய வீட்டை விட்டு கடல்ல ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேல பயணம் செஞ்சு எப்படி மீன் பிடிச்சிட்டு வர்றாரு, அவருடைய வாழ்க்கை என்னவா இருக்கு, அவர் அந்த கடல்ல எப்படிப்பட்ட ஸ்ட்ரகிள் எல்லாம் ஃபேஸ் பண்றாருன்றதான் இந்த படத்தோடைய கதையா இருக்க போதான். அதை இந்த படத்தோடைய டைரக்டர் ஒரு நான் லீனியர் நரேஷன்ல இந்த படத்தை ஆடியன்ஸுக்கு கொடுக்க போறாருன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. ஆக்டர் விஜய் தேவர்கொண்டா அண்ட் ஆக்ட்ரஸ் ரஷ்மிகா மந்தனா 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. நம்ம சார்பா அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மீண்டும் டைரக்ஷன் பண்ண போறாங்க. கண்ணன் ரவியோடைய குரூப்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்க. அண்ட் இந்த திரைப்படம் ரொம்ப காம்பேக்டான பட்ஜெட்ல ரொம்ப அழகான ஒரு படமா எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படம் ஒரு பேன் இண்டியா படமா தான் இருக்கணும்ன்ற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. சூர்யா ஏற்கனவே அதர் லாங்குவேஜ் டைரக்டர்ஸ் கூட தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என்ன பஸ் கிரியேட் ஆயிருக்குன்னா, விஜய் சேதுபதி பூரி ஜெகநாதோடைய டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து பூரி ஜெகநாதோடைய டைரக்ஷன்ல சூர்யா ஒரு படத்துல நடிக்க போறாரு. இந்த படத்தை மைத்ரேயி மூவி மேக்கர்ஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. மைத்ரேயி மூவி மேக்கர்ஸ் இந்த படம் மட்டும் இல்லாம தமிழ்ல இன்னும் நிறைய படம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு காம்பேக்டான பட்ஜெட்ல ஒரு படம் பண்ண போறாங்க. இந்த படத்தோட ஹீரோவா ரிஷிகாந்த் நடிக்க போறாரு. ரிஷிகாந்த் நிறைய திரைப்படங்கள்ல மிக முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காருன்றதும் குறிப்பிடத்தக்கது. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா கூட கப்பிள் ஃப்ரெண்ட்லி அப்படின்ற படத்துல ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. அண்ட் இந்த படத்தோட ஹீரோயினா அனிஷ்மா நடிக்கிறாங்க. அவங்க ரீசெண்டா சிறை படத்தோட ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ரொம்ப அழகா ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. காமெடி ஆக்டர் சதீஷோடைய நடிப்புல ரெடியா இருக்க திரைப்படம் முஸ்தபா முஸ்தபா. இந்த படத்தோட இயக்குனர் பிரவீன் சரவணன் இந்த படத்தோடைய ரிலீஸை மார்ச் 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணணும்னு இந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. தாய் கிழவி படம் ரிலீஸ் ஆகி ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த படத்துக்கு அப்புறமா இந்த படத்தோட இயக்குனர் சிவகுமார் முருகேசன் செய்யான் அப்படின்ற படத்தை பண்ண போறாரு. அந்த படத்தோடைய ப்ரோமோவும் நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம். இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை அடுத்த மாசம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த படத்தோடைய ரிலீஸை அக்டோபர் மாசம் பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு.